வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு இதுலயும் வந்துட்டு சொல்ற மாதிரி தான், இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஸ்கூலு அப்படின்றத நீங்க ஒரு வாட்டியும் ரெக்கார்டுக்கு அப்புறமும் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ டீச்சரோட சேர்த்து பிரின்சிபல் சாரும் வந்தாச்சு. அப்போ கூட இந்த பசங்க அடங்குற மாதிரியே இல்லை. அண்ணா உங்ககிட்ட வினோத் அண்ணா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏமா என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பெரியவங்களா இருக்கிறேன். நீங்க தான் கண்ணுக்கு எதிர்க்கவே இருக்கீங்க. அப்படியா? ஸ்டார்ட் பண்ணா ரெண்டு பேருமே குட்டியா இருக்கிறதால என்கிட்ட இருந்து வரேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலாம். ஓகே, நான் இப்போ சாரோட காமெடி வந்துட்டு அந்த இவர் கவுண்டமணி சார் வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா அப்படின்றது. அது இப்போ வரைக்கும் இந்த சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச காமெடி அது. அந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது அமைஞ்சிருக்கா? இதில் வந்து அதுதான் என்னென்னா, டிவியில் எல்லாருமே காமெடியில் நான் பண்ணி பார்த்துருப்பாங்க நிறைய. இதில் ராகேஷ் டைரக்டர் அண்ணன் வந்து இதில் வேறு மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ரொம்ப திணிக்காமல் படத்தோடு நகர்ற காமெடிகள் இருக்கும், எமோஷ்னல் இருக்குது. ஸோ வினோத் இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரியான கதைக்களம் தான் இது. ஸோ அது மாதிரி புதுசாக ஒன்று இதை பார்த்து நிறைய பேர் வினோத் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எனக்கு வாய்ப்பு தர நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் சாமானியன் படம். ஸோ இது எனக்குமே ரொம்ப புதுசு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதில். ஓகே, சார் கிட்ட கேட்டோம். சார், ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் படம் வந்துட்டு தேட்டரில் மக்களோட போய் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீல்? திக்குன்னு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ப்ளஸ் டூ பரிசை மாணவ மாணவிகள் வெயிட் பண்ணுறோமோ நமக்கு எப்படா என்னடா பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் அதை தப்பாக சொல்கிறது இருக்காது. ஓகேன்றதுல எத்தனை ஓகே வருது இல்லை, 1 2 3 4 அப்படின்றது இருக்குது. 100% இது வந்து மக்களை திருப்திப்படுத்தும். ஏன்னா இந்த வர்ற படங்கள் திரைப்படங்களில் இந்த மாதிரி கண்ணாடி இல்லைங்கிறது உண்மை, சொல்ல வேண்டிய விஷயம். அது வந்து இந்த ஒரு விஷயத்தை தாண்டாமல் மனுஷன் பிறந்து வளர்ந்து போக முடியாது. ஒரு நல்ல கதைக்கு 100% இதை மக்கள் பார்த்து விரும்புவாங்க. மக்கள் சேர்க்குறப்போ நாங்கள் வந்து என்னென்னா எல்லோரும் இந்த சாமானியன்றது ஒரு கேஸ்னால் ஒரு கோர்ட் இருக்கணும், ஹைகோர்ட் இருக்கணும். அதுமாதிரி இந்த சாமானியன் கோர்ட் வந்து தேட்ரு. இப்போ இந்த சாமானியன் கேஸில் வந்து ஆசிய ப்ரொடியூசராக மதியழகன் சார் அவர் திறமைக்கு என்ன பண்ணுமோ போராடி வாதாடி அவர் ஜெயித்தார். இணைத்தறிப்பாளர் பாலா அவர்களும் சதீஷ் அவர்களும் அவங்களுடைய திறமைக்கு போராடி வாதாடி ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி டைரக்டர் ராகேஷ் அவர்கள், அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த சாமானியில். அவருக்கு வந்து பிரமாதமான ஒரு இதை மிகப்பெரிய போராட்டம் வாதாடி இல்லை இந்த கேஸ் ஜெயிச்சு ஆகின மாதிரி அவர் போராடி அதில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் கேமராமேன், அவர் பங்குக்கு அவர் வாதாடி போராடி அவர் மேட்டர் முடிச்சிட்டாரு. அவர் எடிட்டர் கோபி சார் வந்து அவரை வாதாடி முடிச்சிட்டாரு. நான் என் பங்குக்கு என்ன பண்ணுமோ நான் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு நம்ம லியோ சிவாவும் நக்ஷாசரும் பாடி முடிச்சிட்டாங்க. இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு, விசாரணை முடிஞ்சிருச்சு. தீர்ப்பு தேதியை நான் மே 23 சார் குறிச்சிட்டாரு. சார் தீர்ப்பு தேதி குறிச்சிக்கிறத தவிர இந்த தீர்ப்பை எழுத போகிறது மக்கள். அந்த மக்கள் வந்து நல்ல தீர்ப்பை தருவாங்க நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கோம். கையாட்டில் பத்தி போட்ட மாதிரி சூப்பர். ஓகே சார், இந்த 14 வருஷங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு நிறைய கதைகள் வந்து நிறைய டைரக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த கதை நீங்கள் மெயினாக ரொம்ப கேப்க்கு அப்புறம் சூஸ் பண்ணதுக்கான ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அது என்னென்னா பெரிய எல்லோரும் கொஞ்சம் கவர்மெண்ட் இடத்துல வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஆட்டை போனால் அவனை ஒத்துக்க மாட்டேன், பிள்ளைங்க அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேங்க. மேக்ஸிமம் அப்போ இருந்து பிஸியாக இடத்துல யாரும் வரமாட்டாங்க. வர்றதில் கேட்கும்போது நானே ஃபில்டர் பண்ணிடுவேன். சொல்ல ஆரம்பிக்கவே தெரிஞ்சுவோம் இதை பண்ணுவோம் வேணாம் பண்ண. அப்போ இப்போது உதாரணமாக விஜய் மில்டர் சார் வந்தாலும் அவங்க கூட சொல்கிறேன், எனக்கு இந்த இருக்குல்ல வந்தார். ஓகே சார் கதை சொல்லுங்கள் அப்படின்னேன். ஓகே தம்பி இந்த கோல்சர் 2னாரு. அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு போச்சு, பண்ண மாட்டேன் முடிஞ்சு வந்துட்டேன். அப்புறம் கோல்சர் 2 போது முடிஞ்சு போச்சு, பண்ண மாட்டேன், என்ன கதை சொல்ல சேர்த்தேன் பண்ண மாட்டேன். அப்புறம் கதை சொல்லும்போது இந்த மாதிரி சமாச்சாரம் சார் அப்படி சொன்னார். ஒரு மெடிக்கல் ஸ்டோர் பார்க்குற வைக்கிறாங்க. நீங்கள் யாரும் கேட்குறீங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன் அடிக்கிறாங்க. அப்போ யார் போலீஸ்காரர் என்ன கொஞ்சம் அடிக்கிறானா? நல்ல வேலை கிடைத்தியா? நானே போலீஸ்காரன் கூட அடிக்காம தான் விசாரிப்பேன். அது எங்கள் தலைவர் பாலிசி. என்னையை வச்சு அடித்தானா 7 ஆசி உன்னையாட்டி விட அப்படின்னேன். சார் 1 வீக்கு அது 20 lakhs 25,000 தரோம்னாங்க. ஆள் ஒரு சாமி இதை உங்கள் ஒத்துவரானே. அந்த அசண்ட் பையன் என் வீட்டில் இருந்து ஒரு 1.5 மாதம் அவன் சொல்லிட்டு போனான். ஆனால் ஒரு வாரத்துக்கு 25 lakhs வேணாம்னு சொல்ல ஒரு ஆள் நீங்கள் தான்ட்டு போயிட்டாப்புல. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, அந்த இடம் முக்கியம். அது இந்த படங்கள் எவ்வளோ பேர் வந்து சொன்னால் வச்சாலும் எல்லாமே அவங்க டைப்பாக வந்து அப்படி ஒரு ஃபில்டர் பண்ணி கட் பண்ணி இவ்வளோ தான் இது போதும், நீங்கள் இன்டர்வியூ என்ட்ரி ஆகிறீங்க, ஃபஸ்ட்டில் என்ட்ரி ஆகிறீங்க, அப்படியே போயிடுறீங்க, அப்புறம் கிளைமாஸ் வந்து தாயத்தை கொடுக்குறீங்க அப்படின்லாம் கதை எப்படி பண்ணுறாங்க. அது அப்படி இல்லை. அது நம்ம வந்து 50 பேர் பேஷன் கூட்டிகிட்டு போகிறோம், டிரைவர் மாதிரி இருக்கும், ஓட்டி போகிறோம். வண்டி ஓட்டுறது தானே வேலை அவங்களுக்கு, உள்ளே பேச உட்காந்து அது மாதிரி சொல்லுவாங்கன்றக்காக தான் அந்த வீட்டில் நல்ல ஒரு டயத்தில் வந்து வந்தாங்க. அவங்க மெய் சார், பாலா சார், சதீஷ் டயத்தில் வந்தாங்க. அவர் கதை சொன்னாங்க. நான் நினச்சி சரி வழக்கம் போல் ஏதோ சொல்ல போகிறாங்க, இப்படி வர்ற பாயில் வர்ற மீனை போயிடுற அப்படி மாதிரி ஏதோ சொல்லுவாங்க ஆரம்பித்தா கதை சொன்ன உடனே கொஞ்சம் டக்குன்னு ஒரு மைண்டில் ஏறுன மாதிரி இருக்குது. எனக்கு கதை சொல்லி யாரும் பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் நிமிந்துடுவேன்.
ஓகே சொல்கிற விதம் ஆரம்பிக்கணும் அப்படியே கதை சொல்லிட்டே வந்தால் நான் நல்லா கேட்டேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த சீன் வந்து ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். சொல்கிற சீன்லாம் மைண்டில் ஓடும். கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் முடித்தாங்க. அதுதான் சார் பண்ணாங்க. கை கொடுத்தேன். நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டேன். படம் முடிஞ்சிருச்சுக்காட்டி இல்லை இது இடைவெளின்னாங்க. இது இடைவெளியா இவ்வளோ லென்த்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்போது கை கொடுத்தேன். நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி இன்ட்ரோல் என்னை பற்றி வரல நான் அடிச்சு சொல்லுவேன். நான் 5 வருஷம் தேட்டர் வேலை செஞ்சேன். 5 வருஷம் அசிஸ்டண்ட்டு, 3 வருஷம் டைரக்டர், இத்தனை வரைக்கும் ஹீரோ இருக்கேன். இந்த இடைவேளை சுச்சுவேஷன் எந்த படத்தையும் வந்ததில்லை. ஏன் வருது என்ன வருதுன்னு அவங்க மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. ஓகே சார். இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன் அவருக்கு. சார் ரொம்ப நல்லது பண்ணிக்கிங்க, எனக்கு ஜோடி இல்லை. ஏன் இவர் கேப்புக்கு அப்புறம் வரும்பொழுது நமக்கு ஜோடி வேணாம் ஒன்று வேணாம் ஏன்னா கேட்டால் ஓடி போகிறேன் எல்லோரும். ஆனால் வர வரைக்கும் மட்டும் எனக்கு ஜோடி ராதா ரவியும் எம்எஸ் பாஸ்கர் தான் த்ரூ அவுட்டாக வரதுனால எனக்கு தைரியம் இந்த படத்தில் பண்ணலாம். ஏன்னா பக்கவாட்டில் 2 பேர் இருக்காங்க, நம்மளை பாதுகாத்துக்கிறோன்றதை நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். கதை சொல்லி முடித்தாங்க. முடித்த உடனே ஓகே சப்ஜெக்ட் டைட்டில் அப்படின்னு அவங்க டைட்டில் சொன்னாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் கேட்டுட்டோம் ஆல்ரெடி. அப்படியா? அவர் சொல்லிவிட்டாரு, டைட்டில் சொல்ல மாட்டார். சொன்னாங்க அந்த டைட்டில் வேணாம் சார் அது வேணான்ட்டேன். இல்லை அந்த டைட்டில் தான் அப்படின்னா வேணான்ட்டேன். அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து சாமணின்னு சொன்னாங்க. டைட்டில் சாமணின்னு சொன்னீங்க அந்த லைக் ஆகிடுச்சு. ஓகே சார் டைட்டில் அதோட படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே சார். டேரக்டர் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு 5 விஷயத்தை வந்து நாங்கள் சார்கிட்ட வந்து கட் பண்ணிட்டோம் இந்த படத்தில். அதுவே வந்துட்டு அவரோட மெயினான விஷயங்கள்லாம் கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, உங்களுக்கு வந்து டிம்மான ட்ரெஸ் தான் கொடுக்கணும், அதே மாதிரி ஜோடி இல்லை, பாட்டு இல்லை, இப்படின்ற உங்களுக்கு மெயினான விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இதை சொல்லும் போது? இங்கே இருக்கிறவங்க லேடிஸ் யாருமே இல்லையா சார்? படத்தில் தான் லேடிஸ் உட்கார இங்கேயாவது யாராவது கொடுத்துருக்கல சார்? இங்கே என்ன இருக்குது? அந்த அபர்ணஜ் இருக்குது, போட்டுருக்கு, அந்த அதுக்காக தான் ஆங்கராக அவங்கள போட்டிருக்காங்க லேடிஸை. ஒரே அப்புறம் மாதிரி உயரம் உண்டாப்புல இன்னொன்று ரொம்ப பேசப்படாப்புல. ஏன்னா என் துப்பாக்கி தான் எதுக்கு அடிக்கணும். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இந்த படத்தில் இந்த கதைக்கு வந்துட்டு ஒரு ஹீரோயின் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் யாரை சொல்லியிருப்பீங்க, சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஹீரோனே வரக்கூடாது, அது நான் சொல்லிட்டேன்ல. படத்துக்கு ஹீரோ தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் படம் இந்த படம் ஹீரோ வைக்கக்கூடாது. வச்சா அதனுடைய அம்சம் போயிடும். இப்போ டேரக்டர் சொன்ன மாதிரி ஏன்னா மியூசிக் போட்டு கடைசியில் ஃபைனலாக ராஜானை வந்து டேரக்டர் கேட்குறாரு ஒரு பாட்டு வைக்கணும் ஏன்றாரு. அது தேர்தல்னா இவர் ட்ரை பண்ணுற டேரக்டர் நானும் யோசனை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஹாப்னா அவர் என்ன சொல்கிறார் ராஜான்னு, ஃபஸ்ட் ஹாப்பில் பாட்டு வேண்டாம், ஏன் கதை கட்டு போகணும். செகண்ட் ஹாப்பில் ஒரு எடுத்து சொல்லி டேரக்டர் சொல்லி ஒரு பாட்டு நான் எழுதி பாடுறேன், ராமராஜனை லிப்பு கொடுத்து பாட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரே ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கதையை பார்த்து எல்லா படங்களும் சொல்லுவாங்க. இதில் காமெடியும் ரொம்ப பெருசாக பண்ணிக்க முடியாது. என்னையே போட்டு கட்டி போட்டு விட்டாங்க, எதையுமே செய்ய விடல. அப்படியே நைஸாக வருவேன், மெதுவாக போவேன், மெதுவாக வருவேன், அப்படி வருவேன், அப்படி வருவேன், அவ்வளோதான். எதையுமே செய்ய விடல. அவர் இங்கே சட்டையும் போட விடல. முதல் நாளே அவர் சொன்னாங்க கொஞ்சம் ஜம்பாக இல்லை அப்படின்னு சார். இல்லை சார் ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டீங்க. எப்படி எங்கள் ஊர் பாட்டுக்காரல்ல ஷூட்டிங் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த மாடு என்னை பார்த்து அழுதுச்சான். அது எழுதுனாங்க. அது மாதிரி எனக்கு வந்து இந்த ஷூட்டிங் போகும்போது ரொம்ப நான் ஃபீல் பண்ணி அழுத மாதிரி கலைச்சட்டை போடாமல் கொடுத்தாங்க எங்களால் அப்படின்னு நினச்சேன். செய்தி சட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நடித்தேன். அதனால தான் இந்த பேட்டிக்கு வரும்போது வேணும்னே எல்லா சட்டையும் கலக்கெல்லாம் போட்டு வரேன். அதில் ஒன்றும் அந்த அம்மா கேட்குறது ஏன் லிப்ஸ்டிக் போய் கேட்குது, எங்கள் பேட்டிக்கலாமல் லிப்ஸ்டிக் போட. சரி ஓகே சார். இப்போ உங்களையும் உங்களை எப்படி வேறு ஜேனலில் காட்டினாங்களோ அதே மாதிரி முல்லை அண்ணா எல்லாரும் வினோத் அண்ணா எல்லாரையுமே வந்துட்டு ஒரு வேறு ஜேனலில் காட்டியிருக்காங்க. முல்லை அண்ணா உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிருக்கும். நம்ம காமெடியன்லேருந்து வேறு ஒரு ஜேனல் பண்ணும்போது எப்படி இருந்தது அண்ணா உங்களுக்கு? அதுதான் மக்கள் நாயகன் சாரையே அவர் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணார் நம்ம டைரக்டர் சார். நான் ஏமாத்திரம் என்ன பார்க்கும்போது காமெடியில் பார்ப்பாங்கல்ல, காமெடியே பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டதுக்கே இதுக்கு தான் காரணம் அப்படின்னாரு. அங்கே போட்டு இவர் சார் சொன்ன மாதிரி நம்ம கையை காலை கட்டி போட்டு அவர் என்ன பண்ண சொன்னாரோ அதான் பண்ணேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து வரும்போதே அவர் வந்து புது விசில் ஒன்று வாங்கின்னு வர சொன்னார். என்ன டைரக்டரும் ப்ரொடியூசரும் வரும்போது விசில் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. ஓகே விசில் வாங்கி ஊத சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். தயவுசெய்து சத்தம் இல்லாமல் ஊதுங்க அப்படின்னாரு. விசிலை வாங்கி கொடுக்குறதே ஊதுறதுக்கு தான், சத்தம். அதுபோல் இன்றைக்கி எனக்கு வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டது இந்த ப்ரெஸ் மீடியாவில் கூப்பிட்டுட்டு கதையை பற்றி எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் நம்ம எப்படி பேசுறது, என்ன இப்போ சொல்கிறது, எதையும் சொல்லாதீங்க, கேரக்டர் நேம் சொல்லாதீங்க, எதையும் சொல்லாதீங்க, ஜாலியாக பேசுங்கன்னு சொல்லுங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கும். படம் வித்தியாசமாக வந்திருக்கு, சிறப்பாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அது உண்மை. ஓகே சார் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க. அப்போ
ஆடியன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருப்பாங்கல்ல சார், இப்போ இருக்க 2K கிட்ஸை எப்படி கவர் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்க அந்த படத்தில்? நீங்கள் முன்னால் எப்படி சிரிச்சிங்க, இப்போ எப்படி சிரிக்கிறீங்க, நாளைக்கு எப்படி சிரிப்பீங்க? சிரிக்கிறத சொல்லுவேன், சொல்லுங்க அது சொல்லுங்கள். நார்மலாக தான் சார். அதே மாதிரி சிரிப்பீங்க. நீங்கள் அழுதா வர்றது கண்ணீர், நான் தண்ணீர். அதனால் கண்ணீருக்கும் இது கிடையாது, தூக்கிய திருக்க கிடையாது, சிரிப்புக்கு தூக்கிய கிடையாது. ரசனைங்கிறது எல்லாம் சினிமானா அது ரசனை. இப்போ சினிமா எடுக்கும்போது ஏன் டைட்டில் போடுறீங்க, ஏன் பாட்டு வைக்கிறீங்க, ஏன் இன்டர்வியூ போடுறீங்க, இடைவேளை போதும் வணக்கம் போட்டிருங்க. அதானே அது இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடும், மொத்தம் 1.5 மணி நேரம் இங்கிலீஷ் படம் ஓடும். நம்ம எல்லாம் பண்ணுறோம், நமக்குள்ளே ஒரு கோட்டை வச்சுக்கிட்டு. பட் ரசனைங்கிறத சார் எப்போவுமே ரசிக்க ஆள் ரெடி. காமெடி சிரிப்பாங்க, பேத்தாஸ் கரெக்டாக பண்ண ஆள் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் கரகாட்டக்கார மாட்டி மாசாங்க இப்படி ஆடுவாங்க நாங்கள் நினைக்கல. பாட்டு ஓகே, ஆனால் ரிலீஸை பார்த்தா கிருஷ்ணன் தெரியல பூரா ரிலீஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம், நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு மேட்ரு கரகாட்டக்காரர்கள் மாதிரி அமைச்சாங்க. அது மாதிரி விஷயங்கள் எல்லாருமே சிரிப்பு தான் சிரிக்க வைக்கலாம். இந்த படத்தை வந்து இப்போ கூட ஒருத்தர் பேசும்போது காமெடி இல்லைன்னு இருக்காமே நானும் சொன்னேன், இல்லை சார் இது காமெடி வைக்க முடியாது, ஏன்னா அந்த கதைக்கு எல்லாத்துக்கும் புரியும். இதில் ஜோடி இல்லை, பாட்டு இல்லை, ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி இல்லை, செகண்ட் ஹாஃப்லையும் இருக்கும்போது இந்த விஷயம் கரு மெயினான கரு, அதனால் இது பண்ண முடியலை. பட் உடனே இது வந்து ஃபீல் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் சொன்னவங்க படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, விவரம் தெரிஞ்சவன் விவரம் புரியாதவன், யாராக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தை தாண்டாமல் யாரும் பிறந்து வளர்ந்து போக முடியாது. சினிமாவுக்கு இனிமா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமா இனிமா தெரியாது உங்களுக்கு? ஆப்ரேஷன் முன்னாடி கொடுக்குறது பூரா பிடிச்சிட்டு போயிடும். அதாவது சார் சினிமாங்கிறது என்ன சார், நம்ம வந்து ஒரு திரைப்படம் பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து படங்கள்லாம் நான் தேட்டரில் வேலை செஞ்சு 5 வருஷம் சின்ன படம் பார்த்துட்டோம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேட்டர் இருக்கும் சார். அதுதான் சினிமா இருந்தது. அப்போ அந்த காலத்துக்கு முன்னோக்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணி சினிமா கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இப்போ ஹாலிவுட்டில் இங்கே வந்த மாதிரி நினைக்கிறோம், கிடையாது. நம்ம இங்கே தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த காலத்தில் இன்னாருக்கு இன்னாரும் ஒரு செப்பரேஷன் இருந்துச்சு. இப்போ உள்ள படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வருது. அது என்கிட்ட சில சொல்கிறாங்க, அதை நம்ம அடிக்க பற்றி இல்லை சார். எல்லா படமும் பார்க்குறோம், என்ன எல்லா படமும் பூரா வெஞ்சன்ஸாக இருக்குது, வெப்பன்ஸாக இருக்குது, எல்லாம் துப்பாக்கி அதுக்கு இதுன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி பூரா அடித்து ஒருத்த மூக்கில் ஒருத்தனா மூக்கு இங்கேயாவது வேறு ஊருக்கு போகும்போது இருக்கும், அந்த அளவுக்கு பெட்டு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் வருது. சிரிப்பு காமெடி எல்லாம் ஒன்று தான் ஒன்று. இப்போ என்னென்னா கதை களம் வந்து ஒரு நல்ல விஷயம் அமையும். அதை வந்து ராகேஷ் சார் அழகாக ஹேண்டில் பண்ணார். இருக்கும்போது எனக்கு கவனிச்சார், இந்த விஷயம் நல்லா வந்துச்சு. டப்பிங்கில் எனக்கு உணர்ந்து என்ன நான் படம் பார்க்கல, இருந்தாலும் டப்பிங்கில் பேசும்போது அப்படியே தான் நான் பார்த்துக்கிட்டேன். இந்த விஷயம் வந்து நல்ல விஷயம். ஓகே சார், மற்ற டீம்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது சார் வந்தோடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆனால் இப்போ சாரே அமைதியாக உட்காந்துருக்காரு. டேரக்டர் சார், சார் என்ன சார் என்னாச்சு? ப்ரொடியூசர் வந்திருக்கனால. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஆமாம், சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க சார் பற்றி. சார் எப்படி வேலை வாங்குறது கஷ்டமா இருந்ததா? இல்லை, அவர் மக்கள் நாயகனோட இந்த படம் இணைந்து பணிபுரிகிறது வந்து ஒரு பெரிய பிராப்தம் அது நம்ம எல்லாருக்குமே. அதுவும் இசைஞானி ஐயா மியூசிக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ, அது ஒரு பெரிய பாக்கியம் தான். இதை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் மதிஷா இருக்கும், கோ ப்ரொடியூசர் பாலா பிரதர், சதீஷ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு இயற்கையாக வந்த விஷயந்தான் இது. நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் சாருக்காக சில விஷயங்கள் பண்ணி தான் செட் பண்ணோம் ப்ராஜெக்டை. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு ஃபேமிலியோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற படம் தான். எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க, டெக்னீஷியன் எல்லாருமே சிறப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் நல்லா செலவு பண்ணி தாராளமாக பிரமாதமாக எடுத்து கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு படம். இப்போ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார், ப்ரொடியூசர் மதிஷ் சார் கிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் 30 நாள் ஷெட்யூல் எடுக்கிறாருன்னா அது 20 நாளில் முடிச்சுட்டு 10 நாள் பட்ஜெட்டை வந்து திருப்பி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்டிஸ்ட் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் நாயகனை கம்பேக்கில் ரீக்ரியேட் பண்ணியிருக்குன்னு நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கம்பேக் கிடையாது அவருக்கு, எப்பவுமே கம்பேக்லாம் அவருக்கு கிடையாது. அவர் ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு 14 இயர் கழித்து ஒரு படம் பண்ணுறோம். ராகேஷோட டைரக்டரோட அவரோட ப்ளஸ் என்னென்னா, ஒரு ரவிக்குமார் சார் எப்படி ஒரு பெரிய குரூப்பையே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்னா, எங்களுக்கு எங்கே செலவு வைக்காமல் பண்ணுவார்னா, அவங்க வெளியில் மார்க்கெட்டில் இப்போ முல்லை ஆகட்டும், வினோத் ஆகட்டும், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க.
எப்படியாவது அவங்கள ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்கள சம்பளத்தை பாதியாக குறைச்சி கொண்டு வந்துடுவார். அது எப்படி தான் பேசி கொண்டு வர்றாருன்னு தெரியாது. நம்ம படத்தில் பார்த்தா 37 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, சீனியர் ஜூனியர் எல்லாமே ரொம்ப பீக்கில் இருக்கவங்க, யாருமே ஃப்ரீயாகவே இல்லை இதில். ஸோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்க வேலையும் அழகாக வாங்கிடுவார். அதாவது இது வந்து ரொம்ப பிளெஸ்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த திறமை கிடையாது. நம்ம இது என்னோட 12வது படம். ஒரு டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை செலவு இழுத்து விட்டுட்டு அப்படி ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அந்த ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒரு கலை. அவங்க மனசு கோணாமல் பண்ணணும். சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாக போகக்கூடாது, ஆனால் கண்டென்ட் கரெக்டாக வரணும். ஸோ அந்த விஷயத்தில் ராகேஷ் அது சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். உலகமே தமிழ்நாடே ரெட் அலர்ட் போட்டு மழை பெய்யுது வெள்ளம். நாங்கள் இந்த ரகீஜா பிளாஸாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். விடாமல் போட்டு சார் அப்போ தான் முடியுது 2 மணிக்கு 6 மணிக்கு ஷூட்டிங் வைக்கணுன்றார். சார் வேணாம் சார் அதெல்லாம் இல்லை சார் இந்த ஃப்ளோலே போயிட்டோன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி படம் டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக ஒரு எஃபர்ட்டோட சின்சியராக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு கேமராமேனும் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து பண்ணி கொடுத்தாரு. கேமராமேனுக்கும் டைரக்டர் நம்ம ஹீரோக்கு தான் அடிக்கடி தராறு வருதுங்க. எப்போ பார்த்தாலும் ரவுண்ட் ட்ராலி போட்டு 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 எடுத்துனுங்கிறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் நீ தண்டவாளம் மெட்ரோவுக்கு வேலைக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். அதை அண்ணனை கேட்டார், ராஜா அண்ணன் இசைங்கன் என்ன இங்கேயே ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்க அப்படின்னாரு. ராஜா அண்ணன் இதுக்கே போட்டேன் அப்படி நான் கேட்டது அண்ணன். அப்புறம் நான் ஷூட்டிங் கேட்டேன், அவர் வந்து ரீதிகள் கேட்டார் இங்கேயே ரவுண்ட் ட்ராலி போட்டேன் அப்படின்னு. அவர் சார் ஏதோ சொல்ல நீ ரவுண்ட் ட்ராலி போட்டில நான் ரவுண்ட் ட்ராலி மியூசிக் அடிக்கிறேன் அப்படின்னாரு சார். அப்புறம் எடிட்டருக்கு நம்ம கோபி பிரதர், அப்புறம் படத்தில் வந்து MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், அவங்களாம் ஒரு பில்லர்ஸ் மாதிரி இருக்காங்க. நக்ஷா. ஓகே வினோத்தனா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம ராமராஜன் சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி. அதை பற்றி ஏதாவது சில விஷயங்கள்? ஆமாம், எல்லாருக்குமே தெரியும். நான் டிவியில் தான் ஷோ பண்ணியிருக்கேன், மூவிஸ்லாம் எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது. இப்போ தான் சில வாய்ப்புகள்லாம் வருது. ஸோ அப்படின்னும் போது இது நம்மளுக்கு புதுசு. சரி, நார்மலாக இப்போ நான் ஷாம் அண்ணன் முல்லை என்னோட ஓகே. ராமராஜன் சார்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் ராமராஜன் சார், அப்புறம் பார்த்தா MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், சுற்றி 3 பேர் நடுவில் வந்து இந்த கதவு நடுவில் மாட்டேன் எலி மாதிரி நான் மாட்டிக்கிறேன். என்ன பண்ணுறதால முடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி கொடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் ரொம்ப ஜாலியாக ஃபஸ்ட் டே பயந்தேன். ஒரு 2 சீன் போனதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தோனையும் அப்பா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராகேஷ் அண்ணன் வந்து ஒவ்வொரு சீன் முடிஞ்சதுக்கப்புறமே உடனே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வேணும், கொஞ்சம் கம்மி வேணும்னு கேட்பாரு. ஓகே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கிளாப் பண்ணுறது அதெல்லாம் எல்லாருக்குமே பண்ணுவாங்க அது. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ கோ ப்ரொடியூசர் 2 பேர் வந்து இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணாங்களா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஜாலியாக காலேஜ் போகிற மாதிரி போவோம், போயிட்டு 2 ரீல்ஸ் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், ஜாலியாக இருந்துட்டு வருவோம், எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே ஃபீல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாமல் சொல்லிட்டீங்களா? 2 பேரும் அந்த நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அந்த பாப்பா இப்போ கேள்வியாக கேட்க போகுது. சார் ஒர்க்கே வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக வந்து காலேஜ் போகிற மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களுக்கு? அந்த அளவுக்கு டீம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஜாலியாக இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணோம். மற்றபடி ஒர்க் வேறு இது வேறு. சரி, யாரோ ஃபாரின்லேருந்து வந்தாங்க, அவங்கள பின்னாடி கூட்டு போய் ஏதோ பண்ணீங்க பார்த்தாருன்னா அதான் நாங்கள் சொன்னோம்ல காலேஜ்ன்ட்டு ஊர்லேருந்து நடிக்க தெரியாமல் வந்தார். நாங்கள் நடிப்பு சொல்லி கொடுத்து அமுச்சு விட்ருக்கோம். தமிழ் தெரியாது, தமிழ்லாம் வந்து வினோத் தான் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. ரீல்ஸ் எடுத்து அவர் வச்சு அவர் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு போனாரா மட்டும் தெரில. அவர் வச்சு நம்ம ரீல்ஸ் எடுத்தோமா இன்ஸ்டாகிராமில் வியூஸ் போகிறதுக்காக பண்ணது அதெல்லாம் நீ கேள்வி கேட்டு சரி ஓகே ஜாலியாக பண்ணது. சரி, வந்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க ராதா ரவி சார் கேஷுவலாகவே பேசினாலே நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலே பீப் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி. இதில் யாரெல்லாம் பீப் வாங்கியிருக்கீங்க? ராகேஷ் சார் வாங்கியிருக்காரு நிறைய. நீங்களும் ப்ரொடியூசர் கூடவா? ஆக்சுவலாக வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அவர் அண்ணன் வந்து என்ட்ரினா இறங்கும் போதே காரை விட்டு இறங்கும் போதே யாராவது அங்கே பீப் வாங்கிட்டு தான் வருவான். அப்படி ஒரு கிட்ட ஒரு 400 படம் பண்ணியிருக்காருல, 400க்கும் மேலே இருக்கும். ராதாரவன் நம்மகிட்ட ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி வந்து செந்தில் எங்கிட்ட சொல்லுவாப்புல, கவுண்டமணி என்ன வந்து ஒன்றைத்தாண்ட திட்டம் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் திட்டுறாரு அப்படி. அவர் கமெண்ட் பயங்கரம் பண்ணுவார் கவுண்டமணி என்ன. அது செந்தில் எனக்கு சொல்லுவாப்புல, என்னன்னு தெரியல ஒன்று மட்டும் வந்தார் ஒன்று சொல்ல முடிகிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு போட்டின்னா டப்பிங் வந்து அவன் கவுண்டமணி என்ன பேசுங்க அப்புறம் தான் செஞ்சுட்டு பேசுவான். ஏன்னா அவர் முதல்ல அவன் வேணும் திட்டுவாப்புல அப்படின்ட்டு வேணும்னு கவுண்டமணி பேசுங்க அப்புறம் தான் செஞ்சுட்டு பேசுவாப்புல. அதை ஜாலியாக இருக்கும். ரவி என்னன்னா நான் அசண்டாக இருந்த காலத்துல தான் நல்ல பழங்க ரவி என்ன. ரவி என்னை விட்டு போகிறது இருக்கும்போது தான் நான் ஹீரோவானேன்.
ஓகே சார். இந்த ரவியின் பக்கத்தில். ஓகே சார், இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்ம சார் எப்படி இருக்காரு, கன்னெல்லாம் கொடுத்துருக்காங்களேயா அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கன்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ஷாட்லாம்? ஆமாம், நான் அதாவது துப்பாக்கி பிடிக்கிறது தான் முதல் தரம். நான் அருவா கடப்பாறை கம்பு எல்லாம் வச்சுருக்கோம். துப்பாக்கி சார் சொல்லும்போது நல்லா சார் டிஃப்ரென்ஸாக இருக்குது, பண்ணிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக சுற்றுவோம் தான் நினச்சேன். நான் வந்து லைப்ரரியில் அந்த டீசல் பண்ண போகும்போது ரைட்டில் ராதாரவி, லெஃப்ட்டில் பாஸ்கர், துப்பாக்கி 3 ஒரிஜினல் துப்பாக்கி வெயிட்டாக இருந்துச்சு. குண்டு போட்டிருக்காங்கன்னா கேட்ட டம்மி தானே போட்டிருக்கப்பா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா, இங்கே 2 குண்டு, இங்கே 2 குண்டு, அங்கே 2 குண்டு. அவர் ஆக்ஷன் சொன்ன சுடணும்னு நான் டப்புன்னு சுடணும் மெயின் கோபிக்கா. அவர் ஷார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. ரவி என்னை சுட்டா டப்பு 2 புல்லட் போயிடுச்சு. டக்குன்னு எம்எஸ் போட்டால் 2 புல்லட் போயிடுச்சு. நான் சுட்டா 1 தான் போயிடுச்சு. என்னென்னு போகல சார், டேரக்டர் சார் எனக்கு 1 போகிறேன் பரவாயில்லன்ட்டார். அது என்ன அப்போ தான் சொன்னேன், பரவாயில்லையா பரவாயில்ல சார், ஆனால் அப்புறம் துப்பாக்கிக்கே பிடிக்கிறேன் நான், துப்பாக்கி 2வது கொண்டு போக மாட்டேங்குது அப்படின்னு. அது ஒரு நேச்சுரல். அது பட் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த இடம் வந்து நான் ஏன் பண்ணினேன் அப்படின்னா, அந்த படம் பார்க்கும்போது பார்க்குற ஆடியன்ஸே அவனை சுடன்மையா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நடத்துகிற நான் சொல்கிறேன். அதை ஸோ சும்மா போய் நம்ம வந்து துப்பாக்கி தூக்கலை. அதனுடைய வைப்ரேஷன் எந்த ஒரு கேரக்டருக்கு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதனுடைய எமோஷன் வந்து அவனை சுட்டே ஆகணும். நீ ஆடியன்ஸ் கொடுத்தா அவன் உண்மையிலே சுட்டுருவான் அந்த கேரக்டர். அந்த மாதிரி ஒரு இதில் அந்த இடம் வச்சார். அது அப்புறமாவும் பண்ணார். டீசர் நல்ல பேர். டீசர்லாம் பார்த்துட்டு படித்தவங்க எங்கள்கிட்ட நிறைய பேர் என்னையும் நக்கல் பண்ணுவாங்க. ஆளுங்க எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க படித்தவங்கலாம். சார் அது வேறு லெவல் அப்படின்னு. ஓகே சார், இதுல வந்துட்டு இந்த படத்துல சிகரெட் கடையில வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதை சார் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? ஏன் சொல்ல இவங்க சொன்னார் சொல்லிட்டேன். வேற யாரோ வைக்கிறாங்க, வேற யாரோ சொல்லியிருக்காங்க. நம்ம அது எம்எஸ் பாஸ்கர் எனக்கு அவருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? நம்ம இப்போ அந்த காலத்திலே பண்ணுறோம். அவரே சிகரெட் வாங்க வருவாரு, எடுத்து கொடுக்கும்போது அப்போ அவங்க கூட்டாளிக்கு அப்படின்னு கேட்பான் கடைக்காரன். ஐயோ அவர்கிட்ட கேட்டுற போகிறேன், எனக்கே வேணாம் எப்போதைக்குன்றார். அந்த மாதிரி ஒரு அங்கே கோயம்பேடு. சரி, ஓகே. இது யாரு சொன்னது உங்களுக்கு இந்த ரகசியத்தை? ஆளா சொல்லுங்க. நிறைய வந்து வினோதா அந்த சம்பந்தமா இப்பதான் சொல்லி தெரியுது. நாங்கெல்லாம் கிடையாது சார், விசில வாங்கி ஊதாம உட்காந்துக்கிறோம் நாங்க. அப்போ ஹீரோ இது சிவா தான் சொல்லியிருப்பாப்புல, ஏன்னா அப்பதான் பஸ்ல ஏறினா கொண்டு வந்தா போல. ஓ அப்படியா, சரி நான் சரி பேசுறேன். ஓகே, நான் தப்பா இருந்தா இல்ல மன்னிச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே ஓகே, அப்படியே எடிட்டர் சார் கிட்ட வந்தோடனே என்ன கேட்காதீங்கப்பா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து என்னை கட் பண்ணி தூக்கிடுவாங்கன்னு அவரே சொல்றாரு. சார் நீங்க எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த சீன் ரொம்ப நான் பார்த்து சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்ற ஒரு சிரிச்சன்றதை சார் நடித்ததில் வந்து எனக்கு எமோஷனு அதிகமாக கனெக்ட் ஆகி நானும் அழுதும் சாரும் அழுதாரு. அழுதுகிட்டே எடிட் பண்ணீங்களா? சார் வந்து எமோஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே சார், மக்கள் நாயகன் கூட அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை ரொம்ப பெருமையான விஷயம். சார் இருக்கார், இளையராஜா சார் இருக்காரு, அவன் பெரிய பாக்கியம் தான் இதெல்லாம். ஓகே சார். அருளன் இருக்கார் கேமராமேன். அவர் பேச மாட்டாராம், கேமரா மட்டும் தான் எடுப்போம், பேசலாம் மாட்டோம். சார் நீங்க ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஹீரோயினுக்கு நல்லா சப்போர்ட்டிவா அந்த பண்ணி என்ன திட்டுனுச்சு வேற என்ன சொல்லிச்சு பத்தியா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு அருள் சார் தான் பிடிக்கும், எனக்கு டீம்லயே அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த படத்தை ரெக்கமெண்ட்லாம் பண்ணியிருக்கு. அப்படியா? ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் அது டைரக்டர் வந்து எப்படி எமோஷனை கட்டிட்டு ஷார்ட் எல்லாம் அப்போ நான் அவங்க அனுசரிச்சு இல்லைம்மா இப்படி பண்ணுமா அப்படின்னா ஓகே அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் ஈச். ஏன்னா அவர் டென்ஷனாக இருந்தால் நான் கூல் பண்ணுவேன், நான் டென்ஷன் இருந்தால் அவர் கூல் பண்ணுவார். ஒரு வாட்டிலாம் பயங்கர டென்ஷனு. அப்போ அண்ணா விடுங்கண்ணா இதுதானே வந்து யாராட்டும் ஒரு ஆளாட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதானே. பட் டைரக்டர் வந்து நிறைய டென்ஷனில் எல்லாம் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணோம், ப்ளஸ் எல்லாத்தையும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டீம் தான். ஈவன் வந்து எங்களை ப்ரொடியூசர் வந்து அருள் என்ன போச்சு டைரக்ட் இப்படி தான் இருந்தோமே தவிர மற்றபடி வந்து சாரே நாங்கள் வந்து அப்படி கூலாக கொண்டு போனோம். பட்டு படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்ட்டு. ஓகே, நான் இப்போ இங்கே இருக்கவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அபர்ணிதா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சுமூர்த்தி வெங்கட் பண்ணியிருக்காங்க. சுமூர்த்தி வெங்கட் கேரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 ஹீரோயின்கிட்ட நான் பேசினேன். அப்படியே டே நெருங்கிட்டே இருக்குது. கம்மிங் ஃப்ரைடே ஷூட்னா வெட்னஸ்டே வரைக்கும் வந்துட்டோம். டியூஸ்டே நைட்டு வரைக்கும் வந்துருச்சுன்னா 2 நாளில் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு
ஒரு கன்சீவாக இருக்கிற கேரக்டரை பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. இங்கே கதை கேட்பாங்க, அந்த போர்ஷன் கேட்பாங்க, ரொம்ப பிடிக்கும் பண்ணுறேன்பாங்க. லாஸ்ட்டாக மாசமாக இருக்கீங்கன்றதை சொல்லுவேன். ஏன்னா முதல் 2 தடவை ஓப்பனிங்லேயே சொல்லி ரிஜெக்ட் ஆயிடுச்சு 2 ஹீரோயினுக்கு. நான் ஆஃப்டர் ரிலீஸ் சொல்கிறேன் யாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஆளாகவே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது சுமிர்த்தி வந்து என்னோட பிஃபோர் ஏர்லியர் ஸ்டேஜில் என்னோட ஆடெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதனால் அப்புறம் வேறு ஆளே இல்லைங்கும்போது அவங்க இப்போ சுமிர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தனுஷுக்கு சிஸ்டராக, மூக்குத்தி அம்மன், மாறன் நிறைய படங்கள் போயிட்டுருக்கு. அருண் விஜயோட தடம்லாம் அப்போ தான் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினாக வேறு பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி சுமிர்த்தி எனக்காக பண்ணணும், எனக்கு வேறு வழி இல்லை, ஒரு 2 நாள் தான் இருக்குது, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நீ நினச்சின்னா இதை பண்ணி கொடுமா அப்படின்னு மட்டும் கேட்டேன். உடனே வந்து சார் கண்டிப்பாக சார் அப்படின்னாங்க. ஸோ வந்து சுமிர்த்திக்கு வந்து ரொம்ப ஹார்ட்லி என்றைக்குமே அந்த ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது ரொம்ப தேங்க்ஸ். அது அவ்வளோ சூப்பராக இருக்கா ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாகவும் அந்த கேரக்டர். ஏன்னா அப்படி பேரலல் கட்டில் த்ரோட்டாக அப்படி படம் பூரா கட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வரும்போது அந்த பொண்ணு மேலே ஃபீல் வந்தால் தான் அந்த இது நிற்கும். கிளைமாக்ஸ் ராதாரவி சார் போர்ஷன்லாம் நிற்கும். அப்போ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தது சுமிர்த்தி. அதேமாதிரி அபர்ணிதா அவங்களும் ஹீரோயினாக இருக்கப்பட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. அவங்களையும் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு தான் கூப்பிட்டோம். அவங்க இப்போ நீங்கள் கேட்டிங்க அங்கே மைக் வச்சுருக்காங்களே உங்களை மாதிரி ரிப்போர்ட்டரானலாம் கூட கேட்டிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களும் பிஃபோராக எனக்கு ரொம்ப பழக்கம் இருக்கிறனால கொஞ்சம் அபர்ணிதாவையும் கூப்பிட்டு பண்ண சொன்னோம். ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிட்டாங்க உடனே சொல்லாமல். அப்புறம் திரும்ப 2வது நாள் ஃபோன் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணேன் முதல்ல. அப்புறம் அபர்ணிதாவும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஃப்ரேமில் இல்லாத ஆர்டிஸ்ட்டில் நான் அவங்களெல்லாம் வந்து இப்போ மீது எல்லா இதுலையும் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா பண்ணாங்க. கே. ரவிக்குமார் சார் மேலே இருக்க அந்த ஒரு விசுவாசம் நன்றிக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. கதையே கேட்கல, அப்புறமா ஒரு ஐடியாவை கேட்டுக்கிட்டாரு. முன்னாடி ஒத்துக்கிட்டு தான் கதையை கேட்டார். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் பண்ணி கொடுத்த ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். ஏன்னா அந்த கேரக்டரை எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு நியூ கமர் கூட வந்திருக்கலாம், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னு தெரியல. பட் ஒரு நோனாக இருக்கிற 2 பேர் பண்ணி கொடுத்தது ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஓகே சார், இப்போ வர படங்கள்லாம் நிறைய ப்ரொமோஷன் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. சார் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்க படம்லாம் எப்படி சார் மக்கள்கிட்ட அவ்வளோ ரீச் ஆச்சு போயிட்டு? ப்ரொமோஷன் எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல், சோஷியல் மீடியா இல்லாமல் ப்ரொமோஷன் வந்து அது வேறு இன்னும் வேறு லெவலில் போயிருக்கணும். ஒன்றுமே இல்லையே, பேப்பர் விளம்பரம் தானே, வேறு எந்த இதுவும் டிவியில் விளம்பரம் கிடையாது. 2வது என்னுடைய படங்களுக்கு எதுவுமே காட்டுத்தனமான விளம்பரம் கிடையாது. இங்கே நம்ம எல்லாம் ஒன்று இங்கேயுமே இருக்கா, பேப்பரில் கூட இருக்காது. ஈவன் தான் எங்கள் ஊர் பட்டத்தில் வந்து தேயிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பேப்பர் விளம்பரம் வரும்போது சங்கிலி அந்த கேட்டேன், இன்னும் படம் வந்து போகுது ரேட்டு ஆடு கொடுக்கல அப்படின்னு படம் ஃபுல்லாக போயிட்டு எதுக்கு விளம்பரம் அப்படின்னு ஃபுல்லாக போயிட்டு தேயிலை. அப்புறம் 140 மேலே ட்ராப் ஆரம்பிச்சு. அப்போ விளம்பரம் கேட்டால் இப்போ கூட ட்ராப் ஆகிடுச்சு கொடுத்து விளம்பரம் வேஸ்ட்டுட்டார். ஸோ விளம்பரம் கொடுக்குற எப்படி வர மாதிரி எப்போருந்து எனக்கு எல்லா படங்களுக்கும் விளம்பரம் பெருசாக இருக்காது. சாதாரணமாக தரும் பேப்பரில் கூட வாங்கணும், ராமராஜன் படிக்க நடிகணும், அது அடங்கு முடியும். ஓகே சார், இந்த படத்தில் வந்துட்டு மகள் அப்பா அந்த சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு நடிக்கும்போது? அது சென்டிமெண்ட் இருக்கும், ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படின்னு. சரி, எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அது தெரியும் கரெக்டாக. நான் இது இப்போ அது இப்படி இப்போ அந்த இதுக்கு போக மாட்டேன்றதுக்கு அது சொல்லக்கூடாது டைரக்டர் இருக்கு. அதனால் அது நான் அடுத்த வாரம் தெரியாது. அது ஒரு நல்ல கேரக்டர். அந்த மகள் மருமகனுடைய அவங்களுடைய வச்சு தான் அந்த கதையை மூவ் ஆகுது. அவங்க வச்சு தான். ஓகே சார், அதுக்காக இந்த கதையை சாமானிய கதை. ஓகே சார், சாமானியன் மேலே நிறைய வந்துட்டு எதிர்பார்ப்புகள் மக்கள் கிட்ட இருக்கு. இதே மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதா, இதை விட இன்னும் பெரிய ஸ்மைலோட சக்ஸஸ் மீட் பண்ணுவோம். நீங்க மக்களை வந்துட்டு உங்க படத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லிடுவோம் சார். May 23 சாமானியன் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ப்ராமிசிங்கான படம், எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதுக்கான எல்லா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இந்த கதையில் இருக்குது. சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷன்ஸ், ஒரு சோசியல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களை என்கரேஜ் பண்ணும், படம் சந்தோஷப்படுத்தும். May 23 சாமானியன் ரிலீஸ். தேங்க்யூ. நானும் ஒன்று புள்ளி முடிச்சிருக்கேன். அதாவது May 23 சார் சொன்னாங்க சாமானியன் வருதுன்னு. எத்தனை பிடி சார் வந்தாலும் எங்களோட வாத்தியார் ராமராஜன் சார் நடித்த சாமானியன் May 23 வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.